ரிஷபராசினியர்களே, திருமணம் அமையும் காலம் எப்பொழுது? திருமணம் உங்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும்? உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்க எந்த திசையிலிருந்து வருவாங்க? அவங்க குணநலங்கள் எப்படி? கருப்பா சிவப்பா? படித்தவங்களா படிக்காதவங்களா? வசதியான இடத்துலேருந்து வருவாங்களா வரமாட்டாங்களா? பொதுவாக உங்கள் வாழ்க்கை துணை அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஜாதகத்தில் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே. மேக்ஸிமம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய விஷயம் தமக்கு வரக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ அவங்க எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்களா, படிச்சிருப்பாங்களா, நல்லா வசதியாக இருப்பாங்களா, இதை தான் ஒரு ஆணும் பெண்ணும் மேக்ஸிமம் எல்லாமே விரும்புவாங்க. விரும்பி பார்க்குறது ஜோதிட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்போ ஏற்பட்டவங்க இது தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் தான் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி. அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் இருக்கிறதோ அல்லது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் குணநலங்கள் இருக்கும். எந்த வயசில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த கிரகமே பலம் வாய்ந்த கிரகமே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை நடத்தி வைப்பாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் அல்லது சனி பகவான், ஏன்னா ரிஷபராசிக்கு புதன் பகவானும் சனி பகவானும் மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் ஆகும். அந்த 2 கிரகங்களும் பலமாக இருந்து புதன் கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். அல்லது சனி பகவான் நல்லா பலமாக இருந்து சனி பகவானின் தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை நடத்தி வைப்பார். திருமணம் எந்த வயசில் உங்களுக்கு நடக்கும்னாக்கா எந்த வயசில் உங்களுக்கு நல்ல யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறுகிறதோ அந்த வயசுலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்களுக்கு ஒரு 5 வயசு 17 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நான் சொன்னல புதன் சனி செவ்வாய் கிரகம், இந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கள்லாம் ஒரு 5 வயசு 20 வயசுலாம் வருதுன்னு வச்சுங்க. 15 வயசுலேயே உங்களுக்கு திருமணம் சின்ன வயசுலேயே நடந்துடும். அல்லது 20 வயசில் வருது இந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் வருது, 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிரும். அல்லது 25 வயசு 30 வயசு இந்த கிரகங்களோட உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அப்போ உங்களுக்கு திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக அமையும். நல்ல வசதியான இடத்துலேருந்து வரணும்னாக்கா 7ஆம் வீட்டு அதிபதியோட உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்ந்துருக்கணும். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி, இந்த கிரகங்கள் இணைவு 2 கிரகங்களை நல்லபடியாக சேர்ந்துருந்து நல்லா, அதாவது கெட்டு போகாமல் நல்ல ராசியில் நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி கிரக அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணும். அதேமாதிரி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா நீச கிரகங்களோ வக்கரம் பெற்ற கிரகங்களோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாத கிரகங்களோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7, 8, 12 கெட்டு போகாமல் இருந்தாக்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையணும்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் மாதம் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. வேறு ஏதாவது கிரக தோஷம் இருந்தாலும் சரி அல்லது 7ஆம் இட பாதிப்பு இருந்தாலும் சரி, இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, கல்யாண தடை, மேலும் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கை துணையோட சண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக நீங்கும். உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வணங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கும். நன்றி.